இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ், அங்க பிரசிடென்ட், இங்க கவர்னர், அங்க பிரைம் மினிஸ்டர், இங்க சீஃப் மினிஸ்டர், அங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், இங்கேயும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அங்க அட்டார்னி ஜெனரல், இங்க அட்வொகேட் ஜெனரல். ஓகே, 153 167 வரைக்கும் வந்து பேசுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஆளுநருடைய அப்பாயின்மெண்ட் அப்படின்ட்டு பாக்குறப்ப வந்து 155க்கு கீழே ஆளுநரை வந்து அப்பாயிண்ட் பண்றது வந்து யாரு? இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர். அடுத்து ஆளுநருடைய டேர்ம் அதை பத்தி பேசுறது, ஆளுநருடைய அந்த பதவி காலத்தை பத்தி பேசுறது 156. ஸோ இங்க குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் 5 வருஷம், ஆனா ஆளுநருடைய பதவி காலம் 5 வருஷம் கிடையாது. எத்தனை வருஷம் வேணாலும் இருந்துதான் என்னன்னு சொல்லுங்க, பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னா என்னன்னா, பிரசிடென்ட் நினைக்கும் வகையில் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க, பிரசிடென்ட் தான் பதவியில இருந்து தூக்க முடியும். அடுத்து அதுதான் பிரசிடென்ட் கேன் ரிமூவ் ஆஃபீஸ். ஸோ அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல ஆளுநர் வந்து இந்த காரணத்துக்காக தான் பதவியில வைக்கணும்லாம் சொல்லவே இல்லை. பிரசிடென்ட் நினைத்தா பதவியில இருந்து விலக வைக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது அதுக்கடுத்தது ஒரு ஆளுநரை வந்து ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு மாற்றுவதற்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? பிரசிடென்ட். அது போக ஒரு ஆளுநரை திருப்பி வேற ஒரு மாநிலத்துக்கு போட்டாங்க, திருப்பி ரீஅப்பாயிண்ட் பண்றதுக்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குதுன்னா பிரசிடென்ட் கிட்டயே இருக்குது. அடுத்தது ஒரு ஆளுநருடைய குவாலிஃபிகேஷன் தகுதி 157 வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 157. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதாவது ஹி ஆர் ஷி அதெல்லாம் தேவையில்லை, இந்தியாவுடைய குடிமகனாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது எத்தனை வயசு இருக்கணும்? 35 வயசு இருக்கு. ஆளுநருக்கு 35 வயசு, குடியரசுத் தலைவருக்கு 35 வயசு, துணை குடியரசுத் தலைவருக்கு 35 வயசு. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 155 நம்ம பார்த்துருக்கோம் ரைட்டா. 155 156 157 அட்டு QC ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டு QC ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டு QC ஏன்னா அப்பாயின்மெண்ட், டீனா டேர்ம், கியூனா குவாலிஃபிகேஷன், சீனா கண்டிஷன்ஸ் சொல்லுவோம். ஏன்னா அப்பாயின்மெண்ட், டீனா டேர்ம், கியூனா குவாலிஃபிகேஷன், சீனா கண்டிஷன்ஸ். இதெல்லாம் கவர்னர் பத்தி பேசுறது. அடுத்தது பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் பவர் அப்படின்ட்டு பாக்குறப்ப மாநில அரசால் எடுக்கப்படும் அனைத்து நடவடிக்கையும் யாரின் பெயரால் எடுக்கப்படும்? அது ஆளுநரின் பெயரால் தான் எடுக்கப்படும். அடுத்தது நெக்ஸ்ட் முதலமைச்சரும் சரி மற்ற அமைச்சர்களும் சரி அவங்க அப்பாயிண்ட் பண்றது யாரு? அதுவும் ஆளுநர் தான். அங்க பிரைம் மினிஸ்டர், இங்க சாரி அங்க பிரசிடென்ட். பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றது யாரு? பிரசிடென்ட். இங்க சீஃப் மினிஸ்டரையும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றது யாரு? ஆளுநர். அடுத்து சோ அது போக வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 4 மாநிலங்களுக்கு மட்டும்தான், அதாவது பழங்குடியினர்கள் ரிலேட்டடா ஒரு அமைச்சர் அப்பாயிண்ட் பண்ண முடியும். 4 மாநிலங்களுக்கு. எது? சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ஒரிசா. ரைட்டா? ஓ சாஜாமா. ரைட்டா? ஓ என்ன புரியல. அதாவது இப்ப தமிழ்நாட்டுக்கு பழங்குடியினர்களுக்கு தனி அமைச்சர் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு இருக்கு. ஆதிதிராவிடர் இருக்கு. ஆதிதிராவிடர் இருக்கு. அந்த மாதிரி பழங்குடியினர்களுக்கு பழங்குடியின நலத்துறை அமைச்சர்னு கிடையாது. பழங்குடியின நலத்துறை அமைச்சர்கள் ஓ சாஜா ஒடிஷா, சா சத்தீஸ்கர், ஜா ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ். இந்த 4 மாநிலத்துக்கு மட்டும் அப்பாயிண்ட் பண்றது வந்து யாருடைய அதிகாரம் அப்படின்னா ஆளுநருடைய அதிகாரம். ஓகே, அது போக அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் பண்றது அங்க யாரு? பிரசிடென்ட். இங்க அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் அப்பாயிண்ட் பண்றது யாரு? ஆளுநர். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா 76 கீழே வராங்க, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் 165 கீழே வராங்க. அடுத்து சோ அது போக ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் தான் மாநில தேர்தல் ஆணையர். அது போக வந்து பார்த்துட்டீங்கன்னா மாநில பொது சேவை ஆணையம், அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அவங்களுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். அது போக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் அவங்க அப்பாயிண்ட் பண்றது மாநிலத்தினுடைய ஆளுநர். ஆமா, டிஎன்பிசியினுடைய தலைவர் மற்றும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையர். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வேற, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எதை கண்டக்ட் பண்ணும்? பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி எலெக்ஷன் தான கண்டக்ட் பண்ணும். எலெக்ஷன் டைம்ல வந்து அவரோ சுப்பீரியர். சோ ஏனா அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சாலே சோ ஸ்டேட்டுக்கு ஃபேவரா நடக்க மாட்டாரு, அதனால ஃபுல்லா அவர்தான். அடுத்து சோ அது போக ஒரு ஆளுநருடைய நிதி அதிகாரங்கள் அப்படின்ட்டு பாக்குறப்ப சிம்பிள் அதேதான். அங்க பிரசிடென்ட் தான் பட்ஜெட்டை வந்து முன்னாடி போடுவாங்க, இங்க ஆளுநர் பட்ஜெட்டை முன்னாடி போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அங்க
பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷனோட மணி பில் வருது, இங்க கவர்னர் ரெக்கமெண்டேஷனோட மணி பில் வருது. அடுத்து இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா கண்டின்ஜென்சி ஃபண்ட் வந்து இருக்குது. கண்டின்ஜென்சி அப்படின்னா அவசர காலம். அங்க வந்து ஒரு 15,000 கோடி கிட்ட இருக்கு. அந்த கண்டின்ஜென்சி ஃபண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப இன்கேஸ் சுனாமியோ இல்ல சூறாவளியோ இல்ல ஏதோ ஒரு புயலோ வந்தப்ப அதுக்காக எடுக்கப்படுற ஒரு ஃபண்டு. அது யாருடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்குன்னா ஆளுநர் கீழே தான். அதுக்கு அடுத்தது ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன். அங்க பினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு 5 வருஷமும் யாரு போடுவாங்க? பிரசிடென்ட். இங்க ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் ஒரு 5 வருஷமும் யாரு போடுவா? கவர்னர். அடுத்து ஆளுநருடைய சட்டம் இயற்றும் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் தள்ளி இருக்கிறது, தேதி சொல்லாம. அங்க பிரசிடென்ட், இங்க ஆளுநர். அடுத்து மாநில சட்டசபை. அங்க மக்களவையை கலைக்கிறது யாரு? பிரசிடென்ட். இங்க மாநிலங்களவை கலைக்கிறது யாரு? ஆளுநர். அடுத்து அதேதான் சேம். அதாவது ஒரு வருஷத்தினுடைய ஆரம்பத்திலையும் ஒரு நிதியாண்டின் ஆரம்பத்திலையும், அதாவது ஒரு நிதியாண்டினுடைய ஆரம்பம், அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் மே 4 ரிசல்ட் வரணும். மே 4 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எந்த கட்சி வந்து இது பவரா நிறைய சீட்டு ஜெயிச்சிருக்குதோ அவங்க ஆட்சி உருவாக்குவாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த ஆட்சிக்கு இது வந்ததுக்கு அப்புறம் அந்த சட்டசபையில வந்து ஃபர்ஸ்ட் யார் பேசுவாங்கன்னா ஆளுநர். ஒரு சட்டமன்றம் கூட ஜெயிச்சு பதவியேற்றுக்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்க பேசுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப இன்கேஸ் வந்து அந்த மாநில சட்டசபையினுடைய சபாநாயகர் இல்ல, அதே நேரத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு மாநிலம் இருக்கு, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் சபாநாயகர் அப்பாவும் இருக்கிறார்ல. சோ இப்ப இன்கேஸ் வந்து சபாநாயகரும் இல்ல, துணை சபாநாயகரும் இல்ல அப்படின்னா அந்த மாநில சட்டசபையினுடைய வேறொருத்தர் வந்து சபாநாயகரை வந்து வர வைக்கிறது, பேச சொல்றது யார் அப்படின்னா ஆளுநர் தான். அங்க பிரசிடென்ட், இங்க ஆளுநர். சிம்பிளா அங்க எந்தெந்த இடத்துலலாம் பிரசிடென்ட் இருக்கோ இங்க அந்தந்த இடத்துலதான் ஆளுநர் வரும். அதுதான் வந்து இதுவே. அதுக்கு அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம பார்த்தோம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மொத்தம் ஒரு 6 மாநிலங்களுக்கு இருக்கு. தும்கா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ், பீகார்னு. அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல வந்து பாத்துட்டீங்கன்னா 6ல ஒரு பங்கு உறுப்பினர்களை வந்து பாத்தீங்கன்னா லிட்ரேச்சர், ஆர்ட்ஸ், சோசியல் சர்வீஸ்ல வந்து ஆளுநர் வந்து நியமனம் பண்ணலாம். இப்ப தெலுங்கானா இருக்குன்னு வச்சுக்கோங்க, தெலுங்கானால லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு. அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 6ல ஒரு பங்கு உறுப்பினர்களை லிட்ரேச்சர், ஆர்ட்ஸ், சோசியல் சர்வீஸ்ல ஆளுநர் வந்து அவங்க வந்து நியமனம் பண்ணலாம். அடுத்து அங்க சேம் அதேதான், அங்க கூடிய உறுப்பினர்களை வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய ஒரு ரெக்கமெண்டேஷன், அவங்க கன்சல்டேஷன் வச்சுட்டு இது பண்ணலாம், பதவியில இருந்து விலக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா, இப்போ ஒரு மசோதா வந்து சட்டமாக மாறணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் ஒப்புதல் கொடுக்கணும்? இங்க ஆளுநர். சோ அதுதான் அவங்களுடைய வீட்டோ பவர். ஒண்ணு ஒப்புதல் கொடுக்கலாம், இல்ல அந்த ஒப்புதலை வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்ச நாள் நிப்பாட்டி வைக்கலாம், இன்னொன்னு வந்து மசோதாவை திருப்பி அனுப்பலாம். ஓகே, அது போக ஆளுநருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் இருக்கு, அதை வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட்டுக்கு வீட்டோ பவர் இருக்கு, கவர்னருக்கு வீட்டோ பவர் இருக்கு. வீட்டோ பவர்னு என்னன்னா மசோதாவாக இருக்கக்கூடிய ஒன்று சட்டமாக மாறும் பொழுது அது குடியரசுத் தலைவருக்கோ பிரசிடென்ட்டுக்கோ வரப்ப அவங்க பண்ணக்கூடிய விஷயம் தான் வீட்டோ பவர். ஆனா பிரசிடென்டோட வீட்டோட கவர்னருடைய வீட்டோ எக்ஸ்ட்ரா ஒன்னே ஒன்று இருக்கு. அது என்னன்னா, இப்ப தமிழ்நாடு ஆளுநர் மேல இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னது, முன்னாள் ஆளுநர் மேல இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன இருந்துச்சு, எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எதுக்குமே எந்த சட்டத்துக்குமே எந்த மசோதாவுக்கும் ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறது. டைரக்டா அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநருக்கு ஒரு மசோதா வரும் பொழுது அந்த மாநில ஆளுநர் வந்து ஒண்ணு அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம், இல்ல கொஞ்ச நாளைக்கு அதை நிப்பாட்டலாம், இல்ல அல்லது வந்து திருப்பி மசோதாவை திருப்பி அனுப்பலாம். எக்ஸ்ட்ரா இன்னொன்று பண்ணலாம், என்னன்னா அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறது. அது வந்து டைரக்டா குடியரசுத் தலைவருக்கு தான் கொடுக்குறாங்க. சோ அதுதான் வந்து அங்க இருந்து சுப்ரீம் கோர்ட்டே டைரக்டா கேட்டாங்க, எல்லாத்தையுமே நீங்க சுப்ரீம் பிரசிடென்ட்டுக்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அடுத்து ஆளுநருடைய ஜுடிஷியல் பவர்ஸ் அப்படின்ட்டு பாக்குறப்ப 213 கீழே பார்டனிங் பண்ணலாம். பார்டன் அப்படின்றது என்னன்றதை நான் சொல்றேன், நான் லாஸ்ட் கிளாஸ் நான் சொல்லியிருந்தேன், இப்பயும் நான் சொல்றேன். அதுக்கு அடுத்தது வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகளை அப்பாயின்ட் பண்றதுக்கு வந்து பிரசிடென்ட் கிட்ட வந்து ஒரு மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் இருக்குன்னா மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துக்கு நீதிபதிகளை நியமனம் செய்யறது யாரு? குடியரசுத் தலைவர். ஆனா குடியரசுத் தலைவர் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் பண்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய ஆளுநர் கிட்ட ரெக்கமெண்டேஷன் வந்து கேட்டுக்குவாங்க, கன்சல்டேஷன் வச்சுக்குவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா
இந்த இப்ப தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் வந்து மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் கிட்ட கன்சல்டேஷன் வச்சுக்கிட்டு மாவட்ட நீதிபதிகளை வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் பண்ண முடியும். அடுத்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் குழு. ஸோ அதுதான் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். அங்க பிரைம் மினிஸ்டர், இங்க வந்து சீஃப் மினிஸ்டர். அதே தான் அப்படியே வரிசையா வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்க பிரைம் மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்ல, அதே மாதிரி தான் சீஃப் மினிஸ்டர் வந்து ஸ்டேட் லெவல்ல. அடுத்து ஆர்டிகல் 164 சீஃப் மினிஸ்டர் வந்து நியமனம் பண்றது யார் அப்படின்னா கவர்னர். அதுக்கப்புறம் வந்து டேர்ம் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் சேம். இங்க வந்து பிக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. பிரைம் மினிஸ்டருமே வந்து பதவி காலம் அப்படின்றதா இந்த 5 வருஷம் இருக்கலாம். மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் இருக்கலாம். சிம்பிளா எலெக்ஷன் வர மெஜாரிட்டி வச்சுக்கிறவங்க வந்து தாராளமா இருந்துட்டு போகலாம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சேம். எல்லா இடத்துலையுமே நான் என்ன வார்த்தை போட்டுக்கோன்னா சிமிலர் தான். நம்ம அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் பார்த்தோமோ அதே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது. அங்க பிரைம் மினிஸ்டர்னா இங்க சீஃப் மினிஸ்டர், அங்க பிரசிடென்ட் இடத்துல இங்க வந்து கவர்னர். அதுதான் இதெல்லாம் வந்து சேம். ஸோ பட் ஆனால் நம்மளுக்கு எது மேட்டர் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் வந்து ரொம்ப மேட்டர். சரி, இதுல வந்து சொல்லுங்க, கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டுன்ட்டு. ஆளுநர் தனது ராஜினாமை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்கிறார். நம்ம இப்போ வந்து நீங்க வாசிக்கிறீங்கல்ல, இப்போ நார்மலா ஒரு டெஸ்ட் இருந்தாலும் இந்த மாதிரி தான் வாசிக்கணும். இப்படி வாசிக்கவே கூடாது. டக்குன்னு அதை இதுல இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 மணி நேரம் அப்படின்றப்போ வந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக தான் இருக்கும். ஆனா நீங்க வேற ஒரு எக்ஸாமுக்கு போறப்போ வந்து அது 2 மணி நேரம் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரைட்டா? அப்படின்றப்ப நம்ம கொஸ்டினை ஸ்பீடா வாசிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா டக்குன்னு ஆளுநர் ராஜினாமா கடிதம் குடியரசுத் தலைவர். ஓகே, கரெக்ட். ஃபுல்லா வாசிக்க தேவையில்லை. டேரக்டா அப்படியே இது பண்ணி வாசிங்க. ஆளுநர் குடியரசு நியமிக்கப்படுகிறார். ஓகே, கரெக்ட். குடியரசுத் தலைவர் 30 வயதுடைய அப்ப 30 வயது கிடையாது, 35 வயசு. அதுதான் வந்து தப்பு. ஓகே, ஸோ இது ஆக்சுவலா கரெக்ட் கிடையாது. இதுல வந்து எது தவறான அந்த இது வந்து கொஸ்டினே தப்பு. சரியா? மத்த 3 இது கரெக்ட் தான். அந்த 155ல இருந்து அட்ரிபியூசி, 155வது ஆர்டிகல் அப்பாயின்மெண்ட், 56வது ஆர்டிகல் டேர்ம், 57வது ஆர்டிகல் குவாலிஃபிகேஷன், 58வது கண்டிஷன். எந்த ஒரு இந்திய மாநிலத்தின் முதல் பெண், அதாவது யார் வந்து பார்த்துட்டீங்கன்னா முதல் பெண் கவர்னர் கேட்கிறாங்க, யாரு? ஆன்சர் சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு அவர்களை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல் பெண் ஆளுநராக இருந்தாங்க. அது போக இந்தியாவினுடைய முதல் பெண் ஆளுநரும் அது சரோஜினி நாயுடு அவர்கள் தான். ஆகஸ்ட் 15, 1947 மார்ச் 2, 1949 வரைக்கும் இருந்தாங்க. இவங்க வந்து பத்மஜா நாயுடு அவர்களுடைய மகள். ஸோ பத்மஜா நாயுடு யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமாக காலம் பதவி வகித்த ஒரு பெண் ஆளுநர். 11 வருடங்கள் மேற்கு வங்கத்தினுடைய பெண் ஆளுநராக இருந்தவங்க. அவங்களுடைய பொண்ணு சரோஜினி நாயுடு. அடுத்து பின்வரும் கூற்றுகளில் எது சரி அப்படிங்கிற கேள்வி. கவர்னர் டிசால்வ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, கரெக்ட். ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா கேன் டிசால்வ், சபாநாயகர் இது பண்ண முடியும். அதுதான் பிரசிடென்ட் தான் இது பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலா கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதே கரெக்ட் தான். ஆளுநர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கரெக்ட். ஸ்பீக்கர் லோக்சபா கிடையாது, பிரசிடென்ட் டிசால்வ் ராஜ்யசபா வைஸ் பிரசிடென்ட் டிசால்வ் டிசால்வே பண்ண முடியும். வைஸ் பிரசிடென்ட் ஸ்டேட்டுக்கு சம்பந்தம் இல்ல. அவ்வளவுதான். அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 361வது பிரிவின்படி யாருடைய பதவி காலத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் குற்றவியல் வழக்கு தொடர முடியாது அப்படின்றது கேள்வி. ரைட்டா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்லாம் வரவே வராது. கவர்னரும் சரி, பிரசிடென்ட்டும் சரி. ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவர் பேர்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளுக்கு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா தொடங்க முடியாது. ஆனா சிவில் வழக்கு தொடங்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும், 2 மாசத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்தாங்க. கிரிமினல் வழக்குனா கொலை கொள்ளை, சிவில் வழக்குனா இடம் பிரச்சனை, நில பிரச்சனை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு ஆளுநரின் மன்னிப்பு அதிகாரத்தை பற்றி கூறுகிறது? இது 161. ஓகே, 161. ஸோ இதுதான் அந்த பார்டனிங் பவர். நான் லாஸ்ட் போன கிளாஸ் முந்தின கிளாஸ் சொன்னேன். பாடம்னா என்னன்னா அப்படியே ஒட்டுமொத்த தண்டனையும் ரத்து செய்யறது. அடுத்து வந்து கம்யூட்டேஷன் அப்படின்னா கம்மி பண்றது, 10 வருஷ தண்டனையை 5 வருஷமா மாத்துறது. ரெமிஷன் அப்படின்னா என்னன்னா
ரெமிஷன். ஆக்சுவலா ரெமிஷன் அப்படின்றது வந்து என்னன்னா, இப்ப ஆயுள் தண்டனையை வந்து பார்த்துட்டீங்கன்னா, இல்ல இரட்டாயுள் தண்டனை ஆயுள் தண்டனையை மாத்துறது அந்த மாதிரி. இரட்டை ஆயுள்னு கொடுத்துருப்பாங்க, கம்மி பண்றது. ஆனா அந்த தண்டனையுடைய தீவிரத்தை கம்மி பண்றது. சிம்பிளா தண்டனையுடைய காலத்தை கம்மி பண்றதை விட தண்டனையுடைய தீவிரத்தை கம்மி பண்றது. இரட்டை ஆயுள் அப்படின்றத ஆயுள் தண்டனையா மாத்துறது அப்படின்ற மாதிரி, ரைட்டா? இப்ப இன்கேஸ் மரண தண்டனை வந்து பார்த்துட்டீங்கன்னா இரட்டை ஆயுள் தண்டனையா மாத்துறது அப்படின்றது. அடுத்து ரிஸ்பைட் அப்படின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை காரணம் காட்டி, இப்ப இவங்க பிரெக்னெண்டா இருக்கிறாங்க, இல்லைன்னா இவங்களுக்கு கேன்சரு, இல்லைன்னா இவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹார்ட் டிசீஸ், அதனால் வந்து இரட்டை ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை மாத்துங்க. ஒரு காரணத்தை இது இவங்க மாற்றுத்திறனாளி, அதனால ஒரு காரணத்தை சுட்டி காட்டு அவங்களோட தண்டனை குறைக்கிறது. ரிப்ரேவ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனைக்கு கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா தள்ளி வைக்கிறது. இப்ப நாளைக்கு தூக்கு தண்டனை ஒரு 4 மாசம் கழிச்சு தள்ளி வைக்கிறது, ரைட்டா? சோ அடுத்தது தூக்கு தண்டனை ரத்து செய்வதற்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா பிரசிடென்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கு, ஆளுநர்கிட்ட கிடையாது. ஆனா வந்து அதே நேரத்துல வந்து கோர்ட் மார்ஷல், அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், கோஸ்ட் கார்டு இருக்குல்ல, ராணுவம், கடற்படை, விமானப்படை, கடற்படை, அவங்களுக்கும் நீதிமன்றங்கள் இருக்கு. அவங்களால் தண்டனை கொடுக்கப்படும். அந்த தண்டனையை ரத்து செய்வதற்கான அதிகாரம் பிரசிடென்ட்டுக்கு இருக்கு, ஆனா ஆளுநருக்கு கிடையாது. ஆளுநருடைய பதவிக்காலம் எவ்வளவு? 5 வருஷம். நார்மலா வந்து பாத்துட்டீங்கன்னா 5 வருஷம். பட் ஆனா வந்து பாத்துட்டீங்கன்னா சிம்பிளா ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் தான். ஓகே, டிரான்ஸ்ஃபர் பண்றது, ரீஅப்பாயிண்ட் பண்றது இதெல்லாம் ஆப்ஷன் கொடுத்தாங்க 5 வருஷம் தான். இந்திய மாநிலத்தின் ஆளுநரான முதல் பெண் யார்? சரோஜினி நாயுடு. ஓகே, சோ சரோஜினி நாயுடு பிப்ரவரி 13, 1876 பிறந்தாங்க. அந்த பிப்ரவரி 13 தான் நம்ம தேசிய பெண்கள் தினம்னு செலிப்ரேட் பண்றோம். இறந்தது மார்ச் 2, 1949. சரோஜினி நாயுடு அவர்கள் தான் இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் பெண் தலைவரும் அது சரோஜினி நாயுடு அவர்கள் தான். இவர்களை வந்து சரோஜினி நாயுடு அவர்களை நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு என்னன்னா பாரதிய கோகிலா அல்லது பாரத கோகிலா. காந்தி தான் அழைத்தார். அடுத்து, ஒவ்வொரு இந்திய மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் என்று எந்த இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு வழங்குகிறது? எந்த பிரிவு? 153. ஓகே, 155 இருந்து என்னது? ஆர்டிகிள்ஸ், அப்பாயின்மெண்ட், டேர்ம், கண்டிஷன், அப்பாயின்மெண்ட், டேர்ம், குவாலிஃபிகேஷன், கண்டிஷன். 151 வந்து கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், ரைட்டா? அதாவது தணிக்கை செயலாளர், அது அவருடைய ஆடிட்டிங் ரிப்போர்ட். 152 வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ஸ்டேட்டோடைய டெஃபினேஷன் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு செல்லாது. அடுத்து 154 ஒரு மாநிலத்தினுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர் பத்தி பேசுறது. அடுத்து, ஆளுநருடைய விருப்பமான அதிகாரங்கள் எதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்றது கேள்வி. டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் கவர்னர் இஸ் லிமிட்டட் இன், எதுல வந்து அவருடைய பவர் லிமிட்டட் அப்படின்றது கேள்வி. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா அசென்ட் டு பில்ஸ். அப்படின்னா என்னன்னா, மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கறது வந்து பார்த்துட்டீங்கன்னா லிமிட்டட். ஏன்னா மற்றது எல்லாமே அன்லிமிட்டட் தான். ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து நியமனம் பண்றது அன்லிமிட்டட் தான். அவருக்கு வந்து யார் அங்க அதுக்கு அடுத்து டிஸ்மிசல் ஆஃப் மினிஸ்ட்ரி, தீர்மானம் கொண்டு வந்து அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அடுத்தது டிசல்யூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. அதான் அது இது பண்ணிட்டாலே, அமைச்சரவை பதவி நீக்கம் செய்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா சட்டப்பேரவை கலைக்க முடியும். ஆனா அசென்ட் டு பில்ஸ் வந்து அப்படி கிடையாது. மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினர்களை யார் நியமிப்பா? பார்த்தோம்ல, டிஎன்பிஎஸ்சி ஆளுநர். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு வந்துட்டா சேர்மன், மெம்பர். ஸோ சேர்மனை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இப்ப ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சியில ஒருத்தர் தலைவரா இருக்கிறார். அந்த தலைவர் இப்ப தலைவரா இருந்ததுக்கு அப்புறம் அவரு மெம்பர் அண்ட் சேர்மன், அதாவது யூபிஎஸ்சி இருக்குல்ல, யூபிஎஸ்சியினுடைய உறுப்பினராகவும் யூபிஎஸ்சியினுடைய தலைவராக மட்டும்தான் மாற முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இப்போ
டிஎன்பிஎஸ்சியில தலைவராக இருக்கிறவரு அதுக்கு அடுத்த பதவியா ஒண்ணு யூபிஎஸ்சியினுடைய உறுப்பினராகலாம், யூபிஎஸ்சியினுடைய தலைவராகலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு தலைவர் ஆக முடியாது. டிஎன்பிஎஸ்சிக்கு தலைவராக தான் இருக்கிறார் ஆல்ரெடி. மெம்பர் ஆக முடியாது. திருப்பி மெம்பர் ஆக முடியாது. இன்னொரு கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய மெம்பர் ஆக முடியாது. ஆல்ரெடி தலைவர் தான் அவர். அடுத்து யூபிஎஸ்சி மெம்பர் யூபிஎஸ்சி போனா மெம்பர் ஆகலாம். அதுவே ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய டிஎன்பிஎஸ்சியோட உறுப்பினராக ஒருத்தர் இருக்கிறார். அவரு அடுத்து உறுப்பினர் ஆகலாம். அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியினுடைய மெம்பர் ஆகலாம், சேர்மன் ஆகலாம். அதே நேரத்துல ஸ்டேட் பப்ளிக் அதே டிஎன்பிஎஸ்சி இருக்குல்ல அதனுடைய சேர்மன் ஆகலாம். ஆனா இவரு சேர்மனா இருக்கிறார்ல, அவரு மத்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு சேர்மனா தான் ஆக முடியும், மெம்பரால ஆக முடியாது. ஒரு மாநிலத்தினுடைய பொது பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு சேர்மன் இன்னொரு மாநிலத்தினுடைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு மெம்பர் ஆக முடியாது, சேர்மன் ஆகலாம். ஆனா யூபிஎஸ்சிக்கு மெம்பர் ஆகலாம். அடுத்து சோ எது வந்து யார் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் பதவி பிரமாணம் செய்தது, யார் வந்து கவர்னருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க? உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. சோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பிரசிடென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம், பிரதம மந்திரி, அதுக்கடுத்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே. இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் அரசாங்கத்தின் தலைவர் யார்? ஹெட் ஆஃப் கவர்மெண்ட். ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் எல்லா மசோதாக்களையும் அவருடைய பெயர்ல தான் சார் எல்லாமே பண்ண முடியுது. அப்படின்னும் போது அப்ப அவர்தான் எடுத்து ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட். ஹெட் ஆஃப் இல்ல இது ஆக்சுவலா வந்து பாத்துட்டீங்கன்னா ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் ஓகே இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ ஹெட் ஆஃப் அ ஸ்டேட் அப்படின்னு கேட்டா கவர்னர். ஆனா கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட். கவர்மெண்ட்டுக்கு யார் ஹெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் தான். அடுத்து கீழ்கண்டவர்கள் யார் இந்திய மாநிலத்தில் நீண்ட காலம் ஆளுநராக இருந்தவர்? நம்ம பார்த்தோம்னா பத்மஜா நாயுடு, ரைட்டா? மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநராக 10 வருஷம் இருந்திருக்கிறாங்க. சோ அதுக்கு அடுத்தது வந்து யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா NN மொஹரா அவர்கள். அவர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 10 வருஷம் இருந்திருக்கிறாங்க. இருக்கலே ஃபர்ஸ்ட், அதாவது இந்திய மாநிலத்துல ஆப்ஷன் படி வந்து பார்த்தா பத்மஜா நாயுடு. ஆனா இருக்கலே ஹையஸ்ட் டேர்ம் வந்து யாருன்னா MM ஜேக்கப் அவர்கள். மெகாலயால 11 வருடங்கள் வந்து இருந்திருக்கிறார். மத்திய பிரதேசத்தின் முதல் ஆளுநர் யார்? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சீதாராமையா அவர்கள். அதுக்கு அடுத்தது ஜனவரி 2021 நிலவரப்படி மாநில சட்ட மேலவை, அதாவது விதான் பரிஷத்துன்னு ஹிந்தியில சொல்லுவாங்க, என அழைக்கப்படும் மேல் சபை எத்தனை மாநிலங்களை கொண்டுள்ளது? நம்ம பார்த்தோம்ல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எத்தனை மாநிலத்தில் இருக்குது பார்த்தோம். ஒரு ஷார்ட்கட்டோட பார்த்தோம்ல நம்ம ஒரு ஷார்ட்கட்டோட பார்த்தோம்ல தும்கா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், பீகார் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ டோட்டலா 6, ரைட்டா? தும்கா. அதாவது இப்ப வந்து இந்த 6 மாநிலங்கள் இருக்குல்ல, இந்த 6 மாநிலங்களில் என்ன இருக்குன்னா சட்டமன்றம் இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும். இப்ப அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில 3ல் 1 பங்கு தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேசத்தினுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு, MLA எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஸ்ட்ரென்த் வந்து 300 பேர்னா அந்த 300 பேர்ல 3ல் 1 பங்கு எத்தனை? 100 பேர். அவங்கதான் உத்தரப்பிரதேச லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விதான் பரிஷத்தின் உறுப்பினர்கள் சேம் அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் 2 வருஷம். அங்க ராஜ்யசபா மாதிரியே தான் இங்கேயும். இல்லாத மாநிலம் எது? அந்த பைகேம்பர் லெஜிஸ்லேச்சர். தும்காவுல இல்லாத மாநிலம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிளஸ் குஜராத் 2. பின்வரும் எந்த மாநிலம் சட்டமன்றமாக மாறியுள்ளது? எந்த ஸ்டேட் வந்து லெஜிஸ்லேச்சரா இருக்குது அப்படின்னு, அதாவது பிக்கியம் இருக்காது, இதெல்லாம் தப்பா இருக்குது. பிக்கியம் இல்ல, பைகேம்பர். பைகேம்பர்லாம் என்ன? 2 பைனா 2 கேமரா அவைகள், 2 அவைகள் கொண்ட மாநிலம் வந்து மகாராஷ்டிரா. ஓகே, ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு டேர்ம்.
ஸோ என்னன்னா ஒரு மாநிலத்துல இப்ப தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு. ஆனா 6 மாநிலங்கள்ல மட்டும் என்ன இருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு. அந்த 6 மாநிலம் தும்கா. இதுல அந்த இப்போ ஒரு எந்த மாநிலத்துல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கோ அதனுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னா அந்த மாநிலத்தில் கூட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில 3ல 1 பங்கு தான் இங்க ஸ்ட்ரென்த் இருக்கணும். அப்ப அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல எப்படி எல்லாம் உறுப்பினர்களை தேர்வு செய்யறாங்கன்னா 3ல இருந்து 1 பங்கு எங்க இருந்து வராங்க, லோக்கல் பாடிஸ்ல இருந்து, அந்த மாநிலத்தினுடைய லோக்கல் பாடிஸ். அடுத்து 12ல 1 பங்கு எத்தனை பேர் எங்க இருந்து வராங்க, காலேஜ்ல யூஜி படிக்கிறவங்க, அவங்க எல்லாம் தேர்வு செய்வாங்க. அதாவது தேர்வு செய்யறாங்க, லோக்கல் பாடிஸ்ல இருந்து தேர்வு செய்யறாங்க, இல்ல காலேஜ் யூஜிஸ். அடுத்து 12ல 1 பங்கு யாரு, 12 1 பங்கு உறுப்பினர்களை யார் தேர்வு செய்யறா, டீச்சர்ஸ். 3ல 1 பங்கு யார் தேர்வு செய்யறா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அவங்க தேர்வு செய்யறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த மீதி இப்ப இது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 1/6 அப்படின்ற மாதிரி வரும். அதாவது இது எல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா இது வந்து டோட்டலா வந்து எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 1/6 + 1/6 1/12 பிரிச்சிருப்பாங்க. 1/12 12ல 1 அதை வந்து 1/6 1/6 பிரிச்சுட்டு இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி தனியா பிரிச்சுட்டாங்க. அதையே வந்து 5/6 வந்து சோ மீதி 6ல 5 பேர் வந்து இன்டைரக்ட் எலெக்டட், மீதி 6ல 1 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்க வந்து நியமனம் பண்ணணும். அதாவது क्वेश्चन கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா 1/12 ஆஃப் தி மெம்பர்ஸ் யார் அப்பாயின்ட் பண்றாங்க அப்படிதான் கேட்பாங்க, டீச்சர்ஸ். அடுத்து இந்திய அரசியலமைப்பின்படி மாநில கவுன்சில் உறுப்பினரின் பதவிக்காலம் எத்தனை வருடங்கள்? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குல்ல, அங்க பதவிக்காலம் 6 வருஷம். அங்க ராஜ்யசபா இருக்குல்ல, இங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். விதான் பரிஷத் உறுப்பினருக்கான குறைந்தபட்ச வயது எவ்வளவு? 30. அங்க ராஜ்யசபாவுக்கு 30, இங்கேயும் ராஜ்யசபாவுக்கு 30. இங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு வயசு 25, அங்க லோக்சபாவுக்கு 25. பின்வரும் எந்த மாநிலத்தில் இருசபை சட்டம் மன்றம் உள்ளது? எது? தும்காப்ல இல்லாத மாநிலம் எது? ஆக்சுவலி இதுல வந்து 2 வரும்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலி எதுலையுமே கிடையாது. தமிழ்நாட்டுல கிடையாது, பஞ்சாப்ல கிடையாது, சிக்கிம்ல கிடையாது, ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் கிடையாது. ஏன்னா தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், இந்திய அரசியலின்படி டெல்லியின் தேசிய தலைநகர் பிரதேசம் வந்து சட்டமன்றத்தில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையோட கொண்டிருக்க வேண்டும். As per the Constitution, national capital region shall have a constitution not more than ஓகே. அதாவது டெல்லி இருக்குல்ல, டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா சட்டசபை இருக்கு. யூனியன் பிரதேசங்கள்ல சட்டசபை கிடையாது. ஆனா டெல்லியில வந்து பாண்டிச்சேரியில வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. பட் ஆனா ஜம்மு காஷ்மீர் நம்ம இன்க்ளூட் பண்ணல இன்னும். சோ அப்ப டெல்லி யூனியன் பிரதேசங்கள்ல சட்டசபை இருக்கக்கூடிய டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி. இதுல என்னன்னா டெல்லியில சட்டமன்றம் இருக்கு. அப்ப டெல்லி சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எம்எல்ஏ தான். அப்ப அந்த டெல்லியில அமைச்சரவையில் தனியா இருக்குங்க. அந்த அமைச்சரவை அந்த டெல்லி சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை சதவீதம் வந்து அமைச்சர்கள் இருக்கணும் அப்படின்றதுதான் கேள்வி. நான் சொல்றது புரியுதுன்னு? டெல்லியில எம்எல்ஏ இருக்காங்க, சட்டமன்றம் இருக்கு. அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்ப 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேர்ல எத்தனை சதவீதம் அமைச்சர்களாக இருக்கிறது? அந்த அமைச்சரவைக்குழு எத்தனை சதவீதம்ன்றதான் கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து 10% தான். டெல்லி சட்டமன்றத்துல 100 பேர் 10 பேரும் அமைச்சராக இருக்கணும். அதுதான். சோ அது 69 சட்ட திருத்தத்துல சொல்லி இருக்கிறாங்க. இதுவே 91வது சட்ட திருத்தத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்களவையில 15% தான் வந்து அமைச்சரவை குழுவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பின்வரும் எந்த மாநிலம் இருசபை சட்டமன்றம் உள்ளது? எதுல இருக்குது? தும்கா. அப்ப எது வரும்? பீகார் வரும். அதுக்கப்புறம் ஏன்னா எம் வந்து வராது, எம் வந்து மகாராஷ்டிரா. யூ வந்து வராது, உத்தரகாண்ட் கிடையாது, உத்தரப்பிரதேசம். அடுத்து ஒரு மாநிலத்தின் சட்டமன்றத்தில் பட்ஜெட் தோற்கடிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? இப்போ ஒரு பட்ஜெட் வந்து பார்த்துட்டீங்கன்னா தாக்கல் செய்ய முடியல, பாஸே ஆகல அப்படின்னா என்ன ஆயிடும்னா ஒட்டு மொத்தமா முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சரவையும் என்ன ஆயிடும்னா பதவி விலகும்.
இங்கேயும் அதேதான். ஆனா பட்ஜெட் வந்து பாஸ் ஆயிடும். ஏன்னா மெஜாரிட்டி யார்கிட்ட இருக்கு? சென்ட்ரல் ஆளுங்கட்சிகிட்ட தான் இருக்கு, பாஸ் ஆயிடும். ஓகே, ஏன்னா அது பாஸ் ஆகணும்னா என்ன அர்த்தம்? மெஜாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். மெஜாரிட்டி இல்லைன்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கையில தீர்மானம். நம்பிக்கையில தீர்மானம்னா கலைக்கப்படும், அவ்வளவுதான். மிக குறுகிய காலம் முதல்வராக இருந்தவர் யார் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹரிஷ் ராவத். வெறும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் முதலமைச்சராக. ஆமா, உத்தரகாண்ட்ல. தேவேந்திர பட்னாவிஸ் 3 நாள் இருந்திருக்கிறார். பிஎஸ் எடியூரப்பா 3 நாள் இருந்திருக்கிறார். ஓம் பிரகாஷ் சவுத்துலா ஒரு 6 நாள் இருந்திருக்கிறார். அதாவது முதலமைச்சர் இறந்து போயிருப்பாங்க அந்த மாதிரி டைம். அடுத்து உத்தரப்பிரதேசத்தின் முதல் பெண் முதல்வர் யார்? நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. ஆன்சர் சுச்சிதா கிருப்லானி, சீஃப் மினிஸ்டர். உத்தரப்பிரதேசத்தின் ஆளுநராக இருந்தவங்க சரோஜினி நாயுடு. உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல் பெண் முதலமைச்சர் வந்து சுச்சிதா கிருப்லானி 63 to 67 காலகட்டத்துல. சுதந்திர போராட்ட வீராங்கனை சுச்சிதா கிருப்லானி எந்த மாநிலத்தின் முதல் பெண் முதலமைச்சர்? பார்த்தோம், உத்தரப்பிரதேசம். சுச்சிதா கிருப்லானியை பொறுத்த வரைக்கும் ஜேபி கிருப்லானி அவர்களுடைய மனைவி. இவங்க வந்து காங்கிரஸுடைய பெண்கள் பிரிவை வந்து தொடங்கியவங்க 1940. அதுக்கப்புறம் கிசான் மஜ்தூர் பிரஜா அப்படின்ற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சாங்க. அதுக்கடுத்து 1900 ஆக்சுவலா உத்தரப்பிரதேசம் பத்தி பாக்குறப்ப 1950 வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தை வந்து யுனைடெட் ப்ராவின்சஸ் அப்படின்னு அழைத்தாங்க. அதுக்கடுத்து உத்தரப்பிரதேசம் அப்படின்னு போச்சு. அடுத்தது உத்தரப்பிரதேச தலைநகரம் லக்னோ. அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், ஆளுநர் வந்து ஆனந்திபென் பட்டேல். இந்திய மாநிலத்தின் முதல் பெண் முதல்வர் நம்ம பார்த்தாச்சு, சுச்சிதா கிருப்லானி. இதெல்லாம் அதனுடைய ஒரு சில டெஃபினிஷன். மம்தா பானர்ஜி 2011 மேற்கு வங்கத்தினுடைய முதல் பெண் ஆளுநராக ஆனாங்க. இதெல்லாம் சேம் அப்படிதான் போட்டிருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஜம்மு அண்ட் காஷ்மீரின் மாநில சட்டப்பேரவையின் பதவிக்காலம் எவ்வளோ அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் 5 வருஷம். ரைட்டா? எல்லாமே தான் தமிழ்நாடுடைய தான் அங்கேயும். ஸோ அதே தான். இது ஆளுநருடைய ஃபுல் இது. அட்டு கியூசி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. 153 ஆளுநரை பத்தி பேசுது, 154 அவர்களுடைய எக்ஸிகியூட்டிவ் பவர் பத்தி, 155 இருந்து நம்ம அட்டு கியூசி அப்பாயின்மெண்ட், டேர்ம், குவாலிஃபிகேஷன், கண்டிஷன். 159 ஓத் பத்தி, 160 பிரசிடென்ட் வந்து என்ன பண்றாங்க, ஆளுநர் கிட்ட ஒரு சில வேலைகளை எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியும். 161 பாடன் அந்த தண்டனையை கம்மி பண்றதுக்கான பவர். 162 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரங்கள் எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்றத பத்தி பேசுறது. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டேட் ரிலேட்டடான விஷயங்கள்.